everyone, welcome to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது செலிபிரிட்டி ஸ்கின் கேர் சீரீஸில் வந்து தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதுரி தீக்ஷித்தோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஆக்ட்ரஸ்க்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, அவ்வளோ ஃபேமஸான ஆக்ட்ரஸ் இவங்க. அண்ட் இவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் வந்து அவங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் என்ன கவர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிப்ஸ், அவங்களோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன், டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன், அப்புறமா ஒரு ஃபேஸ் பேக்கும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவில் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே காமிச்சிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இன்டர்னல் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம வந்து குடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆயிலி ஃபுட்டு, சுகர்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணுன்னு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நல்ல மெடிடேஷன்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக் டிப்ஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு போகலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நைட் டைம் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மைல்டு சோப் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட வந்து மைல்டு சோப் இல்லாதனால நான் வந்து மைல்டு கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். கிளென்சர் சோப் எல்லாமே ஒன்று தான். ஸோ உங்களுக்கு கிளென்சர் இருந்துச்சுன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கும், சோப் வந்து கொஞ்சம் சாலிட் ஃபார்மில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மேக்கப் ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி நான் மேக்கப் எதுவும் போடாதனால நான் வந்து ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க டோனராக. ஸோ ரோஸ் வாட்டர் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஜஸ்ட் டோனர் மட்டும் சொல்லாமல் ரோஸ் வாட்டர்னே சொல்லிட்டாங்க. ஸோ நான் ரோஸ் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா Plum Mandarin அண்ட் 15% விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து Plum எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணலாமே இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15% எத்தில் ஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, ப்ளஸ் வந்து ஜாப்பனீஸ் மேண்டரின் இருக்குது, ப்ளஸ் கக்காடு ப்ளம் இருக்குது. இந்த சீரமில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ், அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணல. ப்ளம் ப்ராடக்ட்ஸ்லாம் 100% வீகன், பேரபன் ஃப்ரீ அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ. சீரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாட்டிலில் தான் வரும். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்கின்ல போட்டோன்னே அப்சர்வ் ஆகிற அளவுக்கு இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த சீரம் எதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டல் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா இது வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது 2 weeksல உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்கின்ல பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஜென்ரலாக வந்து விட்டமின் சி சீரம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா வந்து எங்காக இருக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. டார்க் ஸ்பாட்ஸு, அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓவராலாக அந்த க்ளோ கிடைக்கிறதுக்கு நல்லா ஸ்கின் ப்ரைட்டாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எந்த சீரமாக இருந்தாலும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே சேர்த்து அப்ளை பண்ணணும். இந்த சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷைன் இருக்குது ஃபேஸில். ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் என்னோடய கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ளம் சைட்டில். இதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போகிறது இல்லை, ஆனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கோட் உங்களுக்கு ப்ளம் குட்னஸோட சைட்டில் வந்து ஒர்க் ஆகும். இதனால் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும் ப்ளம் நியூ லான்ச்சஸ்க்குலாம். எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்ஸ், ரிவார்ட்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சொல்லும் போதே அவங்க வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுவே வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்கில் வந்து கண்டிப்பாக மசாஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு வயசாக அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் ஆகிறது ஈஸியாக தெரிஞ்சிடும் அந்த சுருக்கம்லாம். ஸோ அதனால் அங்கே மசாஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சின்ன சின்ன விஷயமும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவே எடுத்தேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் நெக்லேயும் கையிலையும் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. நைட் தூங்க போகும்போது நைட் க்ரீம் அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசரோடு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மார்னிங் ஸ்டெப் வந்து சொல்லியிருந்தாங்க. மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் மைல்டு சோப் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் மார்னிங் ரொட்டீன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 4 ஸ்டெப் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்கல்ல இந்த செலிபிரிட்டிஸ்லாம், ஆனால் அவங்க அப்படி சொல்லவே இல்லை. 4 சிம்பிளான ஸ்டெப்ஸு, ப்ராக்டிக்கலாக ஸ்டெப்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரோஸ் வாட்டர்லாம் நம்ம வந்து எவ்ரிடே அப்ளை பண்ணணும். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் 3வது வந்து மாய்ஸ்சரைசர். அண்ட் அவங்க வந்து அந்த வீடியோவில் மார்னிங் டைமில் விட்டமின் சி சீரம் போடாதீங்க, அதுக்கு பதிலாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க.
எனக்கு அவங்க சொன்ன ரொட்டீன் நல்லாவே சூட் ஆச்சு. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதோட நம்ம வந்து அதிகமான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே போட போகிறது இல்லை. இந்த ரொட்டீன் ஆக்சுவலாக எல்லாராலையும் வந்து ஃபாலோ பண்ண முடியும். செலிப்ரிட்டியோ இல்லை நார்மல் பீப்புளோ நம்மள மாதிரி இருக்கவங்கள கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக எவ்ரிடே ஃபாலோ பண்ணலான்னா இந்த 2 ஸ்கின் கேர் ரொட்டீனும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து எது ரொம்ப அதிகமான SPF இருக்கோ அது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளில போகக்கூடாது. இது வந்து காமனாக இருக்கிற ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டெப் தான். அண்ட் சன்ஸ்க்ரீன் நிஜமாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சூட் ஆகுது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் வாங்கி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து அவங்க சொன்ன ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அவங்க வந்து ட்ரை ஸ்கின்னுக்கும் சொல்லியிருந்தாங்க, ஆயிலி ஸ்கின்னுக்கும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ட்ரை ஸ்கின்னால நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மில்க் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து தேன் வந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே பியூராக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணாலும் பியூராக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நான் வந்து சாண்டல்வுட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் எப்படி இருக்கும்னா ரொம்ப லிக்விடாக இருந்தது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் வந்து அவங்க சொன்னது அப்படியே பண்ணணுனால நான் வந்து லிக்விட் ஃபார்மாகவே நான் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு இந்த பேக் வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு தெரியும். ஏன்னா வந்து இதில் மில்க் இருக்குது, ஹனி இருக்குது. மில்க் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், ப்ளஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஹனி வந்து ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ஷைன் கொடுக்கும். அண்ட் ஆலோவேரா ஜெல் வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா காம் டவுன் பண்ணும். அண்ட் எசென்ஷியல் ஆயிலுக்கு நான் வந்து சாண்டல்வுட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஜென்ரலாக எசென்ஷியல் ஆயில் தான் சொன்னாங்க தவிர என்னென்னு சொல்லவே இல்லை அவங்க. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக் நம்ம வந்து 15 to 20 minutes அப்படியே ஃபேஸில் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து லூக் வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ட்ரை ஆகிற நேரத்தில் நான் வந்து அவங்க ஆயிலி ஸ்கின்னுக்கும் ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு DIY ஃபேஸ் பேக் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பவுடர்டு ஓட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹனி வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வந்து மில்க் இல்லைனா ரோஸ் வாட்டர் வந்து 3த்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்ளை பண்ணிட்டு அவ்வளோதான். இதே மாதிரி 20 minutes வந்து விட்டுறணும். அண்ட் இப்போ வந்து 20 minutes ஆயிடுச்சு. நான் வந்து லூக் வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக க்ளோ தெரியுதா? அவ்வளோதான். அவங்களோட ரொட்டீன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ரொட்டீன் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து பிடிக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet next, Akshara saying bye bye and take care of yourself. Bye.